நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் கடந்த 8ஆம் தேதி வீட்டில் தனியாக இருந்த 71 வயதான ருக்மணி என்ற பெண்மணி கொலை செய்யப்பட்டு நகை, பணம் திருடப்பட்ட வழக்கில் விஜய் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில், கொலைக்கு முதல் நாளில் பெண் வேடமிட்டு விஜய் நோட்டமிட்ட காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, வணக்கம். இந்த சம்பவம் பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் ஈபி காலனியைச் சேர்ந்தவர் ருக்மணி, வயது 71. கணவர் அர்ஜுனன் இறந்த நிலையில் ருக்மணி வீட்டில் தனியாக வசித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி மர்ம நபரால் கழுத்து நெரிக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டிருந்தார். கழுத்தில், கையில் அணிந்திருந்த வளையல், செயின் உள்ளிட்ட சுமார் 14 பவுன் நகைகள் திருடப்பட்டிருந்தது. இதையடுத்து வள்ளியூர் போலீசார் புலன் விசாரணை செய்து களக்காடு சிதம்பராபுரத்தைச் சேர்ந்த விஜய் என்பவரை கைது செய்தனர். மேலும் நடத்திய விசாரணையில் பணம், நகைக்காக மூதாட்டி ருக்மணியை கழுத்தை நெரித்து கொன்றதோடு சிவப்பு வண்ண சேலை கட்டி பெண் வேடமிட்டு அப்பகுதியில் சுற்றித் திரிந்துள்ளார். முந்தைய நாள் இரவு நோட்டமிட்ட நிலையில் அன்று இரவு 9 மணி அளவில் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.